ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரெட் ரைஸில் புட்டு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு வந்து ரெட் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. நான் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுருக்கோங்க. இப்போ சால்ட் போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண மாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வந்து தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கையில் வந்து நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவை வந்து இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து மாவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். 20 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வந்து புட்டு போட்டு 5 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்குன்றதுனால 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், நல்லா தாராளமாக. பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் 1 ஸ்பூன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நெய் வந்து உருக்கி ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஆல்ரெடி பீனட்டை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிவப்பு அரிசி மாவு போட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பாப்பா கேட்டான்னு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வந்து நீங்கள் கொடுங்க. எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காரு நீ கேட்ட புட்டு எனக்கு புட்டு செஞ்சு தந்ததுக்கு தேங்க்ஸ். ஹெல்த்தியாக செஞ்சு தந்ததுக்கு தேங்க்ஸ் சித்தி.